தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் அரங்கேறும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்த செய்தி பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களை குலைநடுங்க செய்கிறது. செங்கல்பட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் தலைமை ஆசிரியரான டேவிட் செல்வராஜ் அதே பள்ளியைச் சேர்ந்த பெண் பணியாளரிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட கொடுமை அரங்கேறியிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், இது குறித்து போலீசில் புகார் கொடுக்க கூடாது என்று மிரட்டுகிறார் என்றால், அவருக்கு இந்த துணிச்சல் எப்படி வந்தது? விடியா திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஏவல் துறை இருக்கிறது என்பதுதானே காரணமாக இருக்க முடியும் என்கிறார்கள் மக்கள். பாலியல் வன்கொடுமை குற்றத்தை மறைக்க திமுக பிரமுகர் மூலமா மிரட்டல் விடுத்திருக்கிறார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. பாலியல் வன்கொடுமையை விட வக்கிரம் பிடித்த மனிதர்களுக்கு ஆதரவாக திமுக அமைச்சர்கள் முதல் அனுதாபிகள் வரை பஞ்சாயத்து செய்கிறார்கள் என்றால், விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகி வருகிறது. ஏவல் துறையின் அலட்சியத்தால் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் மீது பள்ளி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் அச்சமடைந்துள்ளனர். ஒரு பக்கம் காம கொடூரன் மிரட்டுகிறார், அவருக்கு ஆதரவாக திமுக பிரமுகர் பஞ்சாயத்து பேசுகிறார்கள். இவர்களின் தூண்டுதலில் குண்டர்களும் பாதிக்கப்பட்ட பெண்களை மிரட்டும் நேரத்தில் காமுகனை சுதந்திரமாக நடமாட விட்டிருக்கும் ஏவல் துறைக்கு பொறுப்பு வகிக்கும் ஸ்டாலின், அப்பா என்று தன்னை அழைத்து கொள்வதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என பெற்றோர்கள் கொந்தளிக்கிறார்கள்.